காஞ்சிபுரத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அமைக்க வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் சங்கங்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஒருங்கிணைந்த நீதிமன்றங்கள் அமைக்க சிறு காவேரிப்பாக்கம் பகுதியில் 12 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டும் நிதி ஒதுக்கப்படவில்லை. இதனை கண்டித்து சுமார் 200க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகம் எதிரே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்திய நிலையில் பின்னர் ஊர்வலமாக சென்று சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். திருப்பூர் மாநகராட்சி 4வது மண்டல அலுவலகத்தை மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 41வது வார்டுக்குட்பட்ட முருகம்பாளையத்தில் உள்ள அலுவலகத்தை 30க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். அப்போது சாக்கடை, குடிநீர் வசதி செய்யாமல், மின்கம்பத்தை மாற்றியமைக்காமல் விடியா மாநகராட்சி நிர்வாகம் அவசர கதியில் தங்கள் பகுதியில் கான்கிரீட் சாலை அமைப்பதற்காக பள்ளங்களை தோண்டி பணிகளை செய்வதாக குற்றம் சாட்டி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு அருகே எலக்ட்ரானிக்ஸ் கடை உரிமையாளரின் ஜிஎஸ்டி எண்ணை பயன்படுத்தி 35 லட்சம் ரூபாய் அளவிற்கு மோசடியில் ஈடுபட்ட ஆடிட்டர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளிக்கப்பட்டுள்ளது. முருகானந்தம் என்பவர் முள்ளாம்பரப்பு பகுதியில் எலக்ட்ரானிக்ஸ் தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் இவருக்கு 35 லட்சம் ரூபாய் வரி பாக்கி இருப்பதாக வணிக வரி அலுவலகத்திலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அவர் ஆராய்ந்தபோது முருகானந்தத்தின் ஜிஎஸ்டி எண்ணை பயன்படுத்தி அவரது ஆடிட்டர் உதயகுமார் என்பவர் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் முருகானந்தம் புகார் அளித்துள்ளார். இப்போ ஜிஎஸ்டிலேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த நோட்டீஸில் எனக்கு 35 லட்ச ரூபா கட்ட சொல்லி மெசேஜ் வந்திருக்குது. நான் இது சம்மந்தமாக ஏற்கனவே இதை ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போகிறப்பவே, கடைசி ஜிஎஸ்டி கேன்சலேஷன் பண்ணுறப்பவே ஆடிட்டர் மோசடி பண்ணியிருக்கிறாரு சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்துருந்தேன். அவங்க தாலுகா ஸ்டேஷன், ஈரோடு தாலுகா ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சுவிட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லி அனுப்பிச்சுவிட்டு அவங்க சிஎஸ்ஆர் மட்டும் போட்டு தந்துட்டாங்க. மறுக்கையும் எனக்கு ஜிஎஸ்டியிலேருந்து 35 லட்சம் கட்ட சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. ஆனால் இதை நான் எக்காரணத்தை கொண்டு இந்த ஜிஎஸ்டியை வேறு கம்பெனிகளுக்கு நான் பயன்படுத்தலை. ஆடிட்டர் மோசடி பண்ணி வச்சுருக்காரு. இது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வணிக வரித்துறைக்கும் எஸ்பி ஆஃபீஸுக்கும் நான் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன்.